நேத்து தள்ளி போடுற பழக்கத்தை ஓரளவு தள்ளி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பயம். நம்மள நிறைய பேரோட கனவுகள் ஏன் வெறும் கனவாவே இருக்கு தெரியுமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம்தான். திடீர்னு ஒரு நாய் துரத்துனா உசேன் போல்ட் ரேஞ்சுக்கு ஏன் ஓடுறோம்? இருட்டில் தனியா நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்டா உடம்பு ஏன் சிலிர்க்குது? மேடை ஏறி 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது நாக்கு ஏன் உலர்ந்து போகுது? கை காலெல்லாம் ஏன் ஒரு நிமிஷம் நடுங்குது? ஒரு உயரமான இடத்துல நிற்கும் போது வயிறு ஏன் ஒரு நிமிஷம் சில்லுன்னு ஆகுது? இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வருதுன்னா அது உங்க ஜீன்ல ஊறி போயிருக்கிற அந்த ஆதி மனிதன் விழிச்சுக்கிறான். அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஒரு ஆபத்தை பார்க்கும்போது அவங்க உடம்புல என்ன மாற்றம் நடந்ததோ அதே மாற்றம் தான் இன்னைக்கு ஒரு சவாலை நீங்க சந்திக்கும் போதும் நடக்குது. இது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னல். எதிரே ஒரு பெரிய சவால் நிக்குது. ஒன்னு அதை செதறடிச்சிட்டு முன்னாடி போ, இல்ல பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு உங்க மூளை போடுற கட்டளை தான் இது. நிறைய பேர் ஒளிஞ்சுக்க வழி தேடுவாங்க, ஆனா நீங்க அந்த பயத்தையே உங்களுக்கான ஆயுதமா மாத்தி மோதி பாருங்க. பயம் வர்ற இடத்துல அறிவு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பயம் வரும்போதுதான் ஒருத்தர் தெளிவா யோசிக்கணும். ஏன்னா பயம் தான் ஒருத்தனை ஜாக்கிரதையா இருக்க வைக்கும். ஆனா சினிமாவில் நம்ம ராக்கி பாய் சொல்ற அந்த ஒரு டைலாக் தான் 100% நிஜம். பயம் இருக்கணும், ஆனா அது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கணும். பயம் உங்களை உஷாரா வச்சுக்கணுமே தவிர உங்களை உட்கார வச்சிடக்கூடாது. எதிரிக்கு உங்க மேல பயம் இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு உங்க மேல பயம் இருக்கக்கூடாது. மற்றவங்க சிரிப்பாங்களோ தோத்துடுவோமோன்னு யோசிச்சே பாதி பேரு இங்க கோட்டை விட்டுடுறாங்க. சிங்கம் வேட்டையாடும் போது அதுக்கு பயமே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த பயத்தை விட தன்னோட பசி பெருசுன்னு அது நினைக்கும் போதுதான் அது காட்டுக்கே ராஜாவா மாறுது. உங்க பசி, உங்க வெற்றி மேல இருக்கிற வெறி அந்த பயத்தை விட அதிகமா இருக்கட்டும். பயத்தை எப்பவும் உங்க வளர்ச்சியை தடுக்கிற ஒரு முட்டுக்கட்டையா நினைக்காதீங்க. அதை உங்களை வேகமா ஓட வைக்க போற ஒரு பூஸ்டா மாத்துங்க. உங்க முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு பயமும் ஒரு தடை கிடையாது, அது நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஏறி போக வேண்டிய படிக்கட்டு. அந்த படிக்கட்டுல தைரியமா காலை எடுத்து வைங்க. அப்புறம் பாருங்க, உங்களை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு உங்க டாஸ்க் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம். இதை செஞ்சா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்க பயப்படுற ஒரு விஷயத்த இன்னைக்கு தேர்ந்தெடுங்க. அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. 5 4 3 2 1 ரிவர்ஸ்ல எண்ணிட்டு அடுத்த வினாடியே அந்த பயத்தை எதிர்த்து போராட ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கே செஞ்சு முடிங்க. முடிச்சுட்டு கமெண்ட்ல பயம் காலி அல்லது காங்கர்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் தட்டுங்க.